இப்ப நமக்கு மரணம் உண்டு, நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் நம்ம கண் முன்னாடி இறந்து போறாங்க. எந்த மனிதனும் காலகாலமா இருந்து கொண்டில்லை. இந்த உலகத்துல எப்போவோ படைக்கப்பட்டவங்க எப்போவோ இறந்தும் போயிட்டாங்க. சரி, இப்ப மலக்குகளுக்கு மரணம் உண்டா? நம்மை போலவே அவர்களும் மரணிக்கிறார்களா அப்படின்னா முதல்ல அது நமக்கு தெரியாது. கல்வியாளர்கள் இதற்கு எந்த ஆதாரம் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆக நாம் இது விஷயத்தில் எந்த பதிலும் சொல்ல முடியாது. அதாவது நாம் எப்படி பிறக்கிறோமோ அது போல இந்த இறப்பு பிறப்பு அல்லாஹ்வை படைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவங்க இறந்து கொண்டே இருக்கிறாங்களா? மனிதர்கள் போல மற்ற உயிரினங்களை பார்க்கிறோமா இல்லையா? இறந்து கொண்டு போகுது. இந்த மாதிரியான மரணம் மலங்களுக்கு உண்டா அப்படின்னா அதுக்கு ஆதாரம் குர்ஆனிலோ சுன்னாவிலோ இல்லை. ஆகவே அல்லாஹ் தான் அறிஞ்சோ அதை பற்றி தெரியாததை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் உலக அழிவு, மறுமை நாள் அழிவு, அந்த நேரத்தில் அவர்களுக்கும் மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மலக்குகள் உட்பட அவர்கள் மரணிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 28வது சூராவுடைய 88வது ஆயத்துல இந்த கருத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கிறார். ولا تدعوا مع الله إلها آخر لا إله إلا هو كل شيء هالك إلا وجهه له الحكم وإليه ترجعون. அல்லாஹ் சொன்ன நபியே, அல்லாஹ்வுடன் வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவனும் இல்லை, வேறு எவனையும் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். அவனைத்தோ வணக்கம் வேறு யாரும் அறவே இல்லை. அவனுடைய முகத்தை தவிர எல்லா பொருள்களும் அழிந்து விடக்கூடியதே. அப்ப அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிந்து விடக்கூடியது. அல்லாஹ்வுடைய சிஃபத், அவருடைய தன்மையில ஒன்று அல்லாஹ்வுக்கு வஜ்ஹ், முகம் ஒன்று நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அது அல்லாஹ்வுடைய முகம் எப்படி நமக்கு தெரியாது, அது நாம் கற்பனை செய்யக்கூடாது, ஏதோ ஒப்பிடம் கூட. அல்லாஹ் சொன்னா அவனுடைய முகத்தை தவிர எல்லாம் அழிந்து போயிடும். அவன் முகம் எப்படி தெரியாதனால நாம அதை கற்பனை செய்ய முடியாது. ஆனா எல்லாம் அழிந்துரும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், எல்லா அதிகாரங்களும் அவனுக்கு தான் சொந்தம், அவை நீங்கள் அவரிடம் தான் கொண்டு வரப்படவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் தெளிவா எல்லாம் அழிக்கப்படும் அப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொரு ஆயத் சூரா அர்-ரஹ்மான் 55வது சூராவுடைய 26, 27 அல்லாஹ் சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்றான். பூமியில் இருக்கிற அனைத்தும், இதன் மீது இருக்கிற அனைத்தும் அழிந்தே போகும், மிக்க கண்ணியமும் பெருமையும் தங்கிய உம்முடைய இறைவனின் முகம் மட்டும் நிலைத்திருக்கும். அல்லாஹ் அழியவே மாட்டான், அவன் என்றும் நிலையானவன். அல் ஹை என்று உயிர் உள்ளவன், அல் ஹையூம் என்றென்றும் நிலையானவன், தன்னை நிலையாக்கி கொண்டவன் அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னும் குறிப்பா அல்லாஹ் தஆலா சூரா ஜுமர் 39வது சூராவுடைய 68வது ஆயத்துல சொல்றான், வனுஃபிஹா ஃபிஸ் ஸூரி ஃபஸஹிக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷாஅ அல்லாஹ் ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. சூர் ஊதப்பட்டு விட்டார். மறுமை நெருங்கும் போது உலக அழிவுக்கு முதல் சூர் ஊதப்பட்டு விட்டால் வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைவரும் அழிந்து போவார்கள், எல்லாரும் இறந்துருவாங்க. இங்க அல்லாஹ் வானங்களில் இருப்பவர்களும் சொல்றான்ல, அப்ப வானங்களில் இருக்கிறவர்கள் யாரு? நாம மனிதர்களா? இல்லை, மலக்குகள். சூர் ஊதப்பட்டு விட்டால் இந்த உலக அழிவுக்கான முதல் சூர்ல வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்கள் அல்ல சொல்றதுல, பூமியில் இருக்க எல்லாம் வானத்தில் இருப்பவர்கள், வானங்களில் இருப்பவர்கள் தான் மலக்குகள். மலக்குகளும் அழிந்து விடுவார்கள். இதுல இல்லா மா ஷா அல்லாஹ், இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர அப்படின்னா யாரு? இந்த இடத்துல இன்னும் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நாடியவர்களை தவிர சொர்க்கத்தில் இருக்கிற ஹூரியர்கள் அவங்க இறக்க மாட்டாங்க. ஏன்னா சொர்க்கம் அழிக்கப்படாது. அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிட்டாங்க, இப்போ சொர்க்கம் இருக்குது, இப்போ ஒரு எங்கள் அங்க இருக்கிறாங்க. மறுமை நாள் சூர் ஊதப்படும் போது
எல்லாம் அழிக்கப்படும். வானங்கள் இருக்கவங்களும் இறந்துருவாங்க, மலக்குகளும் இறந்துருவாங்க, பூமியில இருக்கவங்களும் இறந்துருவாங்க, எல்லாம் அழிக்கப்பட்டுரும். ஆனா இல்ல மனுஷா அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் நாடிகளை தவிர அவங்களுக்கு அழிவு இல்லை. அல்லாஹ் அவங்க மரணிக்க வைக்க மாட்டானா. அவர்கள் ஹூருல் ஈன், அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்காக படைத்து வைத்திருக்கிற கண்ணழகு கொண்ட பெண்கள், ஜோடிகள். நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஜோடியாக்கக்கூடிய சாலிஹான மிகச்சிறந்த பரிசுத்தமான பெண்கள். அவர்கள் அழிய மாட்டாங்க, மறுமை நாள் ஏற்படும் போகும். ஆனா வானத பூமியில் இருக்கிற எல்லா அழிவான அந்த மலக்குகளும் வந்துவார்கள் என்று இந்த ஆயத்தின் மூலமாக தெரிவு. இன்னொரு சூர் ஊதப்படும் போது எல்லா மனிதர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். நபியே நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை வைப்பார். அப்போ இது ஒரு தெளிவான ஆதாரம். மறுமை நாள் முதல் சூர் ஊதப்படும் போது மலக்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா மரணத்தை ஏற்படுத்துவான். இரண்டாவது சூறப்பட்டு எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்கல்ல, அதற்கு வேறு சில ஆதாரங்கள். முதலில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். இதுக்காக இந்த சூர் ஊதுவார் இல்லையா, அவர் முதல் சூர் ஊதப்பட்டு எல்லாம் அழிக்கப்படும். முதல் சூர் ஊதுகிறாரே அவரும் அழிக்கப்பட்டுவார் கடைசியில. அப்புறம் திரும்ப இரண்டாவது சூர் ஊதக்கூடிய பொறுப்பை மலக்குக்கு தான் இருக்குது. இந்த மலக் சூர் ஊதுவதற்கான பொறுப்புள்ள மலர் இரண்டாவது சூருக்காக முதலில் அவர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார். அவர் ஊதுவார், அப்புறம் எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள், நிறுத்தப்படுவார்கள். தியாகத்தினால் விசாரணையின் நாள் ஆரம்பிச்சு முதலில் திரட்டப்படுவார்கள், நிறுத்தப்படுவார்கள். திறந்தவர்கள் ஒரே மைதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் நாடிய கால வரைக்கும் அந்த சோதனையை அல்லாஹ் வைத்து விடுவான். நாடிய கால வரைக்கும் நிறுத்தப்பட்டே இருப்பார்கள், விசாரணை தொடங்காமல் இருக்கும். அதற்கு அல்லாஹ் நாடும் போது நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத், மகத்தான ஷஃபாஅத், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போய் அல்லாஹ்வுடைய நபி சஜிதாவில இருந்து அல்லாஹ்வை நாடு வரைக்கும் தஸ்பீஹ் செய்து புகழ்ந்து திக்ர் செய்து அல்லாஹ் நம்முடைய நபியை பெயர் சொல்லி அழைத்து அவங்களை சொல்லி பிறகு ஷஃபாஅத் செய்ய சொன்ன பிறகுதான் விசாரணை ஆரம்பிக்கும். அப்ப மலக்குகளுக்கும் மரணம் உண்டு என்பதையெல்லாம் இந்த ஆதாரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா மலக்குகளை படைத்திருக்கிறான். அவர்களை அல்லாஹ் தஆலா ஒளியிலிருந்து படைத்திருக்கிறான். அவர்களை மனிதர்களுக்கு முன்பே படைத்து விட்டான். அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், கட்டளைப்படி கீழ்ப்படிவார்கள். அவருடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அதை யார் எண்ணி முடிக்க முடியாது, அல்லாஹ் மட்டுமே அறிந்த ரகசியம் அது. அவர்களுக்கும் அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான் என்ற இந்த ஆதாரங்கள் மலக்குகளுடைய படைப்பை பற்றிய உண்மை, ஒரு ஹகீகத், அந்த யதார்த்தம் எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாதது என்பதற்கு இவ்வளவு ஆயத்துகளும் ஹதீஸ்களும் நமக்கு மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்கு. சரியா? இன்ஷாஅல்லாஹ் அடுத்த மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு நாம அடுத்த அமர்வு தொடர்ந்து. ஓ அப்படியா? ஓ இன்னும் நேரம் இருக்குல்ல, நீங்க 5 நாள் ஆயிரத்தி காட்டுறீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக். அப்ப இன்னும் 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்தை நாம கேள்வி பதில், இந்த தலையை ஒட்டி உள்ள கேள்வி பதில் அமர்வாக ஆக்கிக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது பேசப்பட்டது தேவையான விளக்கங்கள் இருந்தா கேளுங்க, அல்லாஹ் நாடினா சொல்றேன். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள்ல உள்ள ஆண்களுக்கு ஹூருல் ஈன், கண்ணழகு கொண்ட சாலிஹான பரிசுத்தமான பெண்களை ஜோடியாக ஆக்குகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அப்படி என்றால் பெண்களுக்கு ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறா? முதலாவது அல்லாஹ் தஆலா சிறந்த துணைகளை பெண்களுக்கு கொடுப்பான். அந்த சிறந்த துணைகளை தனியா அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு சொல்லி வர்ணித்தது கூட தனியா குறிப்பிட்டு சொல்லி வர்ணிக்கிறார். ஏன்னா இயல்புல அல்லாஹ்வுடைய ஹிக்மா, அவருடைய ஞானம் என்னன்னு கேட்டா, இது ஆண்களுக்கு சொல்லப்படுவதா பொருத்தமாக இருக்கு, பெண்களுக்கு சொல்லப்படுவது பொருத்தமாக இருக்கார். ஆண் என்பவர் இயல்பிலேயே பெண் மீது ஈர்ப்பு உள்ளவராக இருக்கிறார். ஆக ஒரு ஆணுக்கு அவருக்குரிய நற்கூலிகள், நியமத்துகள், அந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு நியமத்தாக ஒரு ஆணுக்கு பல பெண்களை அல்லாஹ் தஆலா திருமணம் முடித்து கொடுப்பது,
அந்த ஆண் சந்தோஷம் அடைவதற்கான சிறந்த துணைகளை பெண்களில் இருந்து கொடுப்பது ஒரு ஆணுக்கு இயல்புடைய உற்சாகத்தை ஆர்வத்தை ஏற்படுது. ஒரு ஷஹீத் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வின் பாதையில உயிர் கொடுத்தவனுக்கு 70க்கும் மேற்பட்ட என்ன துணைகளை அல்லாஹ் ஊழியர்களை கொடுப்பான ஹதீஸ்ல வருது. அப்போ அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த கூலி அவரை இன்னும் ஆர்வப்படுத்த சொல்றதுக்கு நான் போன அக்கறை சந்தோஷமா இருக்கிறேன். இந்த உலகத்துல நான் என் மனைவி பிரிஞ்சாலும் என் பிள்ளைகளை பிரிஞ்சா ஒன்னும் சந்தோஷத்துக்கு அங்க போய்க்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பாரு இல்லையானு அல்லாவோட கிடைக்கிற கூலிக்கு. ஆனா இந்த தன்மை ஒரு பெண்ணுக்கு இயல்புல சொல்லப்படுவது பொருந்தாதா? ஒரு பெண்ணுக்கு உனக்கு நிறைய ஆண்கள் தரப்படும் சொன்னா பொருத்தமா இருக்குமா? அது ஒரு அசிங்கமா இருக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய ஆணுடைய இயல்பையும் பெண்ணுடைய இயல்பையும் வித்தியாசப்படுத்தி இருக்கிறாங்க. ஆகவேதான் ஒரு ஆணுக்கு சொல்லப்படும் அருட்கொடைகள் ஞாபகத்தில் இருந்தால் பெண்கள் கொடுக்கப்படுவது சொல்லப்படுவது. ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆணுக்கு 4 பெண்கள் வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்கு. ஏன்? ஏன்னா ஆணுடைய இயல்பு ஈர்ப்புங்கிறத பெண்கள் மீது அதிகமா இருக்கு. அவனுக்கு பெண்ணான ஃபித்னாவே இந்த உலக ஃபித்னாவை தப்பிக்கிறனா கூட நீ மறுமையை உனக்கு கிடைச்சிக்கும். ஆனா இந்த உலகத்துடைய ஃபித்னாவில போய் மாட்டிக்காதுன்னு சொல்றக்காவது அவனுக்கு அங்க இருக்குன்னு சொல்றது பொருத்தமா இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா ஒரு பெண்ணிடம் உனக்கு நிறைய கண்ணளவு உள்ள ஆண்கள் உனக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா பெண்ணுடைய ஃபித்ரத் அல்லாஹ் படைச்சிருக்கிற உணர்வு ரீதியான தன்மை என்னன்னு கேட்டால் ஒரு பெண் தனக்கு தூய்மையான ஒரு ஜோடியை ஒரு ஆணைத்தான் விரும்புவாள். ஏனென்றால் அந்த பெண் படைக்கப்பட்டிருப்பது ஆணுடைய ஒரு விழா எலும்பு இருக்குதான். ஆண் படைக்கப்பட்டது மண்ணில் இருந்து, ஆனா பெண் படைக்கப்பட்டது ஆணின் விழா எலும்பில் இருந்து ஒரு துண்டு எலும்பு. அந்த ஒரு துண்டு எலும்பில் இருந்து படைக்கப்பட்ட பெண்ணின் பலவீனமும் ஒன்று, பெண்ணுடைய தன்மையும் ஒன்று. அந்த பெண் ஒரு ஆணைதான் சார்ந்திருக்க முடியும். அதுதான் அந்த பெண்ணுடைய கடமை. அவர் இந்த உலகத்திலும் சரி அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா அவளுக்கு அனுமதித்திருப்பது ஒரு ஆணைதான். அந்த ஆண் இறந்து விட்டால் அதற்காக இருந்த பிறகு அவள் விரும்பினா இன்னொரு ஆணை திருமணம் முடிக்க முடியும். ஆனா ஆணுக்கு அப்படி இல்லை. ஆணுடைய இயல்புல அவனுக்கு தேவை அதிகம் என்று அவன் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு 4 வரைக்கும் அனுமதி கொடுத்தது காரணம் என்ன? ஆணுடைய தன்மை வேறு, பெண்ணுடைய தன்மை வேறு. ஆக இங்கே லிமிட்டட், அங்க அன்லிமிட்டட். அங்க அன்லிமிட்டட் சொல்றதுடைய நோக்கம் அந்த ஆணுக்கு சொர்க்கத்தில் உள்ள கூலி அளவில்லாதது வரம்பில்லாதது அப்படிங்கிறது. அவர் பெண்ணுக்கு உள்ள தன்மை இங்க இருக்கக்கூடிய ஆண் சாலிகான ஆணாக அந்த பெண்ணுக்கு இருந்து அந்த பெண் அங்கேயும் அந்த சாலிகான ஆணை அடைவார் என்றால் அந்த ஆண் இந்த பெண்ணுக்கு கணவராக நாளைக்கு மறுபடியும் இருப்பார். இல்ல இந்த பெண் சாலிகான பெற்று சொர்க்கம் போயிட்டா, ஆனா இந்த ஆண் சாலிகானவனாக இல்லாம நரகம் போயிட்டான்னா அந்த பெண்ணுக்கு ஜோடி இல்லாமல் எல்லாம் ஆக்குவானா? அப்படியே நினைக்கிறீங்க? இல்ல, அல்லாஹ் சிறந்த ஜோடிகளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த ஜோடி ஒரு பெண்ணுடைய இயல்பு கேட்டவர் அங்கு ஒரே ஒரு ஆண் தான் அவருக்கு அந்த பெண்ணுக்கு கணவராக இருப்பான். அதுவே அவர் அந்த பெண் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழும். அவர் பெண்ணுக்கு பொருளி அப்படிங்கிற மாதிரியான கண்ணளவு கொண்ட ஆண்கள் தான் சொல்லப்படுது. அந்த மாதிரி சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அது ஒரு தவறான கருத்து. அது இந்த மாடர்னிஸ்ட் தாட்ஸ், நவீன அல்லது இந்த ஆண் பெண் சமத்துவங்கிற ஏற்கனவே ஒரு கொள்கைக்குள்ள போய் சிக்கிட்டு மடத்தனமான கொள்கையில் இருக்கிறாங்க. ஆண் பெண் சமம் இந்த மாதிரியான அறியாமையான குதர்க்கமான சிந்தனை உள்ளவங்க தான் இந்த மாதிரி கருத்து அங்க பெண்ணுக்கும் ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சொல்றவங்க ஒரு வழிகிடவு. அவங்கள நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா ஆண்களை நோக்கி தான் சொல்லி இருக்கிறான் பொருளீடு உடன். ஏன்னா பெண்ணுக்கு அது பொருந்தும் பொருள், ஆணுக்கு தான் பொருள். அல்லாஹ் மிக அறிந்தவர். சொர்க்கத்துக்கு போகிறீர்கள் பூர்வீகங்கள்னா கையாக சொல்றாங்க. அது உண்மையா அதிகமான இமாமெல்லாம் சொல்றாங்க. பூர்வீகங்கள் எப்படி கேள்வி சொர்க்கத்துல பூர்வீகங்கள்லாம் இவங்க தலைவியாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. யார் தலைவியா இருப்பாங்க? இந்த உலகத்துல வாழ்ந்த பெண்கள். ஆமா, அது சஹீஹான செய்தி. ஹதீஸ் இருக்கிறது. அதாவது இந்த உலகத்துல நல்ல சாலிகான அமல் செய்த நல்ல மனைவி, அந்த மனைவி அல்லாஹ் தஆலா ஊழிய பெண்களுக்கு தலைவியாக ஆகும். அந்த மாதிரி ஹதீஸ்கள் வந்திருக்கு. அந்த கருத்துல ஹதீஸ்ல வந்திருக்கு. அது உண்மைதான். அல்லாஹ்
ஆக இது ஒரு செய்தியை நம்ம குறிப்பிடுது. இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மனைவியாக ஒரு மனைவி இருந்தால், சாலிகான மனைவியாக இருந்தால், அந்த மனைவி ஊழியர் பெண்களுக்கு தலைவியாக இருப்பான். அவள் தான் இன்னும் அழகாக இருப்பாளாம். அந்த மாதிரி ஹதீஸ் சொல்லுங்க, ஊழியரை விட அழகானவங்களாக இருப்பான். பேசுனது மலக்களை பத்தி, சந்தேகம் எல்லாம் ஊழியர்களை பத்தி வருது. பாத்தீங்களா, ஆண்களுடைய கேள்விகள்லாம் எப்படி வரும்னு பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வி பெண்கள் கேட்கல பாருங்க. மறுக்குமாறு வந்து இப்ப விஞ்ஞானத்துக்கு சொல்லுங்க சொன்னீங்களா, அந்த எல்லாம் வந்து கொஞ்சம் படையில சேர்த்து அளவு கிட்ட படையில வந்து சொல்லுவாங்களா, இல்ல குறிப்பிட்ட நேரங்களை வந்து செல்வாங்களா, என்ன நேரங்கள் செல்வாங்க இருக்கும்? பொதுவாக ஆண்கள் சொல்லுவாங்க, அவர்களும் சேர்த்து ஆண்கள் சொல்லுவாங்க. பொதுவாக கூட அவருக்கு விஞ்ஞானம் இப்ப இமாமர்கள் வந்து சுத்தமா வழங்கட்டும் நல்லா இருக்கும். மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த உலகத்திற்கு பூமிக்கு இறக்கப்படுவாங்க, வருவாங்க. அது எல்லா நேரங்களிலும் இருப்பாங்களா, நடந்துகிட்டு இருக்குமா, அல்ல குறிப்பிட்ட நேரமா? இந்த நேரம் ஏதாவது உண்டா அப்படின்னா, முதல் விஷயம் குர்ஆனின் ஹதீஸிலும் சில நேரங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. அந்த நேரங்கள் அவங்க இருப்பாங்க, இறங்குவாங்க. உதாரணத்துக்கு காலையிலும் சாயங்காலமும் மலக்குகள் முறை வைத்து, அதாவது சுபுவுடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் முறை வைத்து இறங்குகிறாங்க. சிலர் ஒரு கூட்டம் மேலே ஏறுவாங்க, இன்னொரு கூட்டம் இறங்குவாங்க. அது நடக்கிறது மிக முக்கியமான ஃபஜ்ருடைய நேரம். அவள் மலக்குகளுடைய அந்த வருகை நடக்கக்கூடிய அந்த நேரம் ஃபஜ்ருடைய அந்த நேரத்திற்கு சாட்சியாக இருக்கிற நேரம். அப்போ நேரம் சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரி வரக்கூடியது சில கட்டளைகளோடு வருவாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அமல்களுக்கு வருவாங்க. இதுல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எந்தெந்த சமயங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல வருதோ அந்த விஷயத்துக்கு வருவாங்க, நான் நம்பிக்கை கொள்வோம். உதாரணத்துக்கு இதே கேட்ட கேள்வியில தொழுகை நேரத்துல ஆமீன் சொல்லுகிறார்கள். அந்த ஆமீன் சொல்வதற்கு அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தியிருக்கிற மலக்குகள் அவங்க அந்த நேரத்துல இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வரக்கூடிய மலக்குகள் அந்த ஜும்மாவுடைய மிம்பர்ல இமாம் ஏறுவதற்கு முன்பு வெளியே நின்று வரக்கூடியவங்களுடைய பெயர்களை பதிவு செய்வாங்க. இமாம் மிம்பர்ல ஏறிய உடனே அவங்க பதிவேற்ற சுருட்டி வைத்துக் கொண்டு நேரா இமாமுக்கு நெருக்கமாக முன்னாடி வந்து உட்கார்ந்துருவாங்கன்ட்டு கை இருந்தவர். அப்போ அந்த ஜும்மாவுடைய நேரத்துல வருவாங்கன்னு. அதே மாதிரி சில மலக்குகள் தெருக்களிலே அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்கே அல்லாஹ்வை நினைவு கூறப்படுது, அதனுடைய மஜ்லிஸ் அமர்வுகள், இப்போ பள்ளிவாசல் இந்த மாதிரி இடத்துல அல்லது வேற எங்கேயாவது அல்லாஹ் நினைவு கூறக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் உட்கார்ந்து பேசுற, அல்லாஹ்வை பத்தி பேசு, நபியை பத்தி பேசுனா அது அல்லாஹ்வை திக்ர் செய்யறதானே. உடனே அவங்களை சூழ்ந்து கொள்வார்கள், அவங்க வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்கிறாங்க சூழ்ந்து. அந்த ஹதீஸ் எல்லாம் இந்த புத்தகத்துல நிறைய இருக்குது, அந்த சம்பந்தம் நிறைய கூறுகப்பட்டிருக்குது. நீங்க அதெல்லாம் படிச்சீங்கன்னா நிறைய படிப்பீங்க. அப்போ அந்த விஷயங்களுக்காகவே தேடலோடு இருக்கக்கூடிய மலக்கள் இருக்காங்க சொல்றாங்க. ஆக வந்து ஒரு விஷயம் இருக்கு, அல்லாஹ் கட்டளையிட்ட காரியங்கள் நிறைய விடுவாங்க. மழை பெய்ய வைக்கணும், மேகங்களை ஓட்டணும், அதுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட மலக்கள் அதை செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு மலைகளுக்கு பாதுகாப்பா கொடுக்கிற மலக்குகள், மலைகளை நிறுத்தி வைத்திருக்கிறவர், மலைகள் உருண்டு விடாமல் வைத்திருக்கிறவர்கள், அது மலக்குள் ஜிவா. ஒவ்வொரு மலைக்கும் மலக்குகள் இருக்கிறாங்க, மலைகளின் மலக்குகள் அந்த வேலை அவங்க செய்வாங்க. அதுல அல்லாஹ் யாருக்கு என்ன வேலை கொடுத்தோ அதை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நாம வந்து குறிப்பிட்டு எந்த நேரத்துல வருவாங்க ஹதீஸின் மூலமா குர்ஆன் ஆயத்தின் மூலம் சில நேரத்தில் அழைச்சிருந்தா அதை கொண்டு நம்ம ஈமான். சில வழக்குகள் நம்மை பாதுகாக்கிறவர்கள் நம்முடைய வருவாங்க குர்ஆன்களோடு, அதாவது நம்மை பாதுகாப்பவர்கள் நம்மோடையும் வரக்கூடிய திடீர்னு ஒரு ஆபத்து நமக்கு சொன்னா அல்லாஹ் நாடினால் அந்த விதியில நமக்கு தீங்கை தடுப்பதற்கு அல்லாஹ் அந்த மலக்களை கொண்டு தடுத்திருப்பான். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஆனா ஒருத்தர் அவரு தப்பிச்சிருப்பார். அல்லாஹ்வுடைய பாதுகாக்கிற மலக்குகள் அல்லாஹ் நாடிய ஒருத்தருக்கு பாதுகாக்க போட்டிருப்பான். இது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் நாடுவரை பாதுகாக்கிறாங்க. வானத்துல பறந்துட்டு இருக்கிற பறக்க போன ஏரோப்ளேன்ல அத்தனை பேர் செத்துறாங்க, ஒருத்தரை எல்லாம் பாதுகாக்க. அதை பத்தி கொஞ்சம் கூட நம்ம சிந்திச்சே பார்க்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அதை புரிஞ்சுக்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதோடைய சாத்தியப்பாடு பாசிபிலிட்டியை பத்தி யோசிச்சு பார்க்க முடியுதா? இது எப்படி நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய நாட்டம். அத்தனை பேரும் சாகணும், அல்லாஹ் ஒருத்தரை பப்ளிக்க வச்சு காக்கணும்னு நினைக்கிறேன். காட்டினா
உயிரோட நடந்து போறான் அந்த மனுஷன், ரத்தம் ஒழுகிட்டு போறான், தொடச்சிக்கிட்டு போறான், உடம்பு ஒழிக்கிறது போறான், வெளில போய் அட்மிட் ஆகிறான். அத்தனை பேர் எழுதி சாமல் ஆயிட்டாங்க. ஒருத்தனை மட்டும் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆச்சரி. அல்லாஹ் ஒருத்தன் அல்லாம காப்பாத்துறான். அவனை காப்பாற்றக்கூடிய ஒரு மலக்கு ஒரு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த மலக்கு காப்பாத்திட்டார். அவருடைய வேலை, அது டியூட்டி, அவர் காப்பாத்திட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றல், படைப்புகள், இது எல்லாத்தையும் நாம இந்த ஆதாரங்களை கொண்டு அறியணும். அல்லாஹ்